ஆண்டவராகிய இயேசு சாமியை நோக்கி பார்ப்போம். பாவவினை போக்கும் நாமம் இயேசு நாமமே, பரலோக வாழ்வில் சேர்க்கும் நாமம் இயேசு நாமமே. பாவவினை போக்கும் நாமம் இயேசு நாமமே, பரலோக வாழ்வில் சேர்க்கும் நாமம் இயேசு நாமமே. இயேசு நாமமே, இயேசு நாமமே, கிறிஸ்தேசு நாமமே. இயேசு நாமமே, இயேசு நாமமே, கிறிஸ்தேசு நாமமே. சமாதானம் நல்கும் நாமம் இயேசு நாமமே, மனசாந்தி தரும் இனிய நாமம் இயேசு நாமமே. சமாதானம் நல்கும் நாமம் இயேசு நாமமே, மனசாந்தி தரும் இனிய நாமம் இயேசு நாமமே. இயேசு நாமமே, இயேசு நாமமே, கிறிஸ்தேசு நாமமே. இயேசு நாமமே, இயேசு நாமமே, கிறிஸ்தேசு நாமமே. இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் சமாதானம் பெறுவீர்கள். இன்று கண்ட எகிப்தியனை நீங்கள் என்றைக்கு காண்பதில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உள்ள மகத்துவம், அவர் நாமத்தில் உள்ள மகிமை, அவர் நாமத்தில் உள்ள அதிசயம், வல்லமை, வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமை உங்கள் மேல் இறங்க போகிறது. அல்லேலூயா. தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சர்வவல்லம் பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய பாத்துக்கு நாங்கள் இப்பொழுது வருகிறோம் ஆண்டவரே. எல்லா சுகவினத்தோடு பலவினத்தோடு சமாதானம் எல்லாம் அவர்கள் விட்டு எடுபட்டு போய் வேதனையோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம் ஆண்டவரே, துன்பத்தோடு வந்திருக்கலாம் ஆண்டவரே. எப்பொழுதும் ஒரே பிரச்சனை தான், குடும்பத்திலே பிரச்சனை, காலையிலும் மாலையிலும் அதே பிரச்சனை. ஏன் இந்த பொழுது விடுகிறது, ஏன் இந்த காலை வருகிறது என்றெல்லாம் நினைக்கிற ஜனங்கள் உண்டு இயேசு சாமி. ஒவ்வொருவருடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை பெற்றுக் கொள்வார்களாக. சகல அந்தகார கிரியைகள், சத்துருடைய வல்லமிலிருந்து விடுதலை பெறும்படி ஜெபிக்கிறேன். இப்பொழுது சகல கட்டுகள் அறுக்கப்பட்டு போவதாக, சகல அந்தகார கிரியைகள் சபிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினாலே விடுவிக்கிறேன். இப்பொழுது கர்த்தர் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக, உங்களுடைய சமாதானத்தினால் நிரப்புவீராக. சுவாமி, எங்களுக்காய் உயிர் கொடுத்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாமத்தில் அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து வந்து நிற்பான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பெலிஸ்த படைகள் வந்து அணிவகுத்து நிற்கிறது. போருக்காக, போர் செய்ய பயம். நேரடியா மோதனா பரவாயில்லைங்க, அதுல குறிப்பிட்ட ஒரு ஆள் மட்டும் வந்து நின்று, அவன் அவ்வளோ உயரமா இருக்கிறான், 6 முழம் ஒரு சான் உள்ள ஒரு மனிதன் வந்து நின்று, உங்களில் யாருக்கு தைரியம் என்கிட்ட போ சண்டை போடுங்க என்று அவன் கேட்குறான். யார் போவாங்க? ஒவ்வொருத்தரும் போக மாட்டாங்க. எல்லாம் நிற்கிற இடத்துல அப்படியே அசையாமல் அட்டென்ஷனில் நிற்கிறானுங்க ஒவ்வொருத்தரும். அந்த வேளையில் பிரச்சனை தான் எல்லாருக்கும். அந்த பிரச்சனை அப்படியே விட்டு விடவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை நேசித்த தேவன் தம்முடைய சொந்த ஜனங்களுக்காய் மனஸ்தாபப்படுகிற கர்த்தர் மனம் இறங்கினார். அங்கே ஒரு வாலிபனை அனுப்பினார். அவர்தான் தாவீது என்ற ஒரு வாலிபன். வந்து அந்த பாளையத்தை பார்க்கும் பொழுது வழக்கம் போல் அதே பிரச்சனை. காலையிலே வந்து அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான், நிந்திக்கிறான். இன்றைய நாளிலே நான் உங்களை நிந்தித்தேன் என்று சொல்லிட்டு அவன் போறான். உடனே தாவீதுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், அவனுக்குள்ளே ஊற்றப்பட்ட அனல் மூட்டப்பட்ட அக்னி பற்றி எரிகிறது. யார் இந்த பெலிஸ்தன்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளில் கர்த்தருடைய சேனையை நிந்திப்பது யாருன்னு சொல்லிட்டு அவன் கேட்கிறாங்க. அவனை தலையை நான் வாங்கி போடுறேன்னு சொல்கிறாங்க. என்னப்பா அது இவ்வளோ சாதாரணமாக சொல்லிடுறேன்னு கேட்குறாங்க. இல்லை, என்னால் முடியும். ராஜா கிட்ட கொண்டு போகிறாங்க. ராஜா கிட்ட ஒரு சாட்சி சொல்கிறார். எப்பவுமே ஒரு சாட்சி சொன்னால் தான் நம்புவாங்க. நீங்களும் ஏசாம் பற்றி சொன்னால் ஒரு சாட்சி சொல்லணும், அப்போ தான் ரட்சிப்பு ஏற்படும். நான் ஆடு மேய்க்கிறப்போ ஒரு சிங்கம் ஒன்று வந்தது, அது ஆட்டை பிடிச்சின்னு போயிடுது. நான் அதை தொடர்ந்து போய் அதை பல்லுலாம் உடைச்சி
வாயை கிழிச்சிட்டு நான் ஆட்டை காப்பாற்றிட்டேன். ஒரு வாட்டி கரடி வந்துச்சு, கரடியும் அப்படியே அடித்து நான் காலி பண்ணிட்டு ஆட்டை காப்பாற்றி கொண்டு வந்துட்டேன். இதெல்லாம் செஞ்ச தேவன் இந்த பெலிஸ்தனை சாதாரணமாக நாம் அழித்து போட்டுருவேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். உடனே சவுலுக்கு கொஞ்சம் வீரம் வருது. உடனே அவருடைய கவசங்கள்லாம் தூக்கி இவர்கிட்ட மாட்டி இதை போட்டுக்குன்னு போங்கன்ற அவர் நடந்து பார்க்குறாரு. அவர் நடந்து பார்த்தோன்னா ஒன்றும் சரிப்பட்டு வரலங்க. யுத்தத்திற்கு கர்த்தருடைய ஆவியானவர் தான் யுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. மனுஷ பலன் ஒன்றும் பண்ண முடியாது பிரியமானவர்களே. உடனே இதெல்லாம் எனக்கு போடுற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு கழட்டி போட்டுட்டு வழக்கத்தின்படி அந்த கூழாங்கல் 5 கூழாங்கல் எடுத்து அதை பையில் போட்டுட்டு அந்த கோலியாத்துக்கிட்ட சண்டைக்கு போகிறார். உங்களுக்கு தெரியும், படித்து பார்த்துருக்குறீங்க. அவன் என்ன பண்ணுறான், கிட்ட வந்தோடனே என்ன நீ சாதாரண, நான் என்ன அவ்வளோ சாதாரண ஆளான்னு சொல்லிட்டு அவன் தன்னுடைய தேவர்களை கொண்டு சபிக்கிறான் தாவீதை. அந்த சாபம் ஒன்றும் செய்யாது. இன்றைக்கு கூட உங்களை சபிக்கலாம், அநேகர் உங்களை சபிக்கலாம். உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு, நீங்கள் இருக்கிற ஆசீர்வாதத்தை கண்டு சபிக்கலாம் உங்களை. ஒன்றும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது பிரியமானவர்களே. காரணம், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் அவர் சர்வ வல்லவர். அல்லேலூயா. சகல சாபங்களை ஆசீர்வாதமாக மாற பண்ணின தேவன் அவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உண்மையில் அன்பு கூர்ந்தபடியால் சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றினார் என்று உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியம் அப்படி சொல்லுகிறது. தாவீதுக்கு ரொம்ப தைரியம். போனாருங்க, இறங்கினாரு. அவ்வளோ குயிக்காக இறங்கும். அந்த ஒரு கல் சொயிட்டி அடித்தார். யுத்தம் கர்த்தருடையது. அந்த ஒரு கல் போய் பட்டு அவ்வளோ பெரிய கோலியாத்தை சாஞ்சிட்டாங்க. கோலியாத்தை நம்பி இருக்கிற ஜனங்களாம் பிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. இந்த ஜனங்களுக்கு அப்போ தான் வீரமே வருது. போய் அவங்கள மேற்கொண்டு அவர்களை கொள்ளையிட்டு எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டாங்க இந்த ஆட்கள்லாம். அதே போல் பிரியமானவர்களே, காலையிலும் மாலையிலும் அதே முகம்தான் வந்து நிற்குது. இன்றைக்கும் இந்த காலவுள்ள இந்த மாலவுள்ள தேவ ஜனமே, உங்களிலும் உங்கள் வாழ்க்கையிலும் அதே குறிப்பிட்ட பிரச்சனை தான். சிலருக்கு தொல்லை உண்டு. ஐயோ, என் மகளுக்கு இவ்வளோ வயசாகி விட்டது, நல்ல ஒரு வரன் கிடைக்கவில்லையே, இன்றைக்காவது ஒரு வழி திறப்பாரா, கடவுள் வழி திறப்பாரான்ற ஒரு கவலை இருக்கும். ஐயோ, என் மகனுக்கு ஒரு நல்ல மனைவி கிடைக்க வேண்டும், நல்ல மருமகள் கிடைக்கணுமே, இன்றைக்காவது கர்த்தர் ஒரு வழி செய்வாரான்னு சொல்லிட்டு ஒரு அநேகருக்கு ஒரு ஏக்கம் இருக்கும் பெரியமானுக்களே. இன்னும் அநேகருக்கு அதே பிரச்சனை. ஏன் இந்த பொழுது விடுகிறது, வழக்கம் போல அதே வீசிங் தான் வருது. மூச்சு விட முடியாத மூச்சு திணறல், வேதனை. இரவு வந்து விட்டால் போதும், பழைய முதுகு வலி, அதே இடுப்பு வலி வந்துவிடும், அதே கெட்ட கனவு வந்துவிடும். காலையிலும் மாலையிலும் அதே பிரச்சனை வந்து நிற்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் உங்களை அறிந்த ஆண்டவர் அவர் வந்து இறங்குவார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீது வந்து கோலியாத்தை சாய்த்தது போல இன்று மாலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலையிலும் மாலையிலும் தொடர்ந்து வருகிற அந்த பிரச்சனையை கர்த்தர் கவிழ்த்து போடுவார். ஆண்டவர் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சகோதரர் உண்டு, கடந்த வாரத்தில் திருச்சியில் ஒரு டிராக்ட் ஒன்று பார்த்தங்க நான். அந்த டிராக்ட் என்னன்னா, தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு சகோதரர், கருப்புசாமி என்ற ஒரு சகோதரர். அவர் ஒரு குடும்பத்தில், இந்து குடும்பத்தில் பிறந்து, அவர் நல்லா பூநூல்லாம் போட்டு நாமம்லாம் போட்டு நல்ல அந்த கோயிலெலாம் காணிக்கெல்லாம் எடுக்க போவாராம். நல்ல பக்தியாக இருந்து அந்த என்ன பேர் சொல்லுவாராம், வெங்கட்ராமா கோவிந்தான்னு சொல்லுவாராம். அப்போது அப்படி இருக்கிறப்போ அப்புறம் கல்யாணம் ஆச்சுங்களாம். கல்யாணம் ஆகி ஏதோ ஒரு சிறிய வியாபாரம் ஏதோ பண்ணியிருக்கிறார் அவர். அந்த வியாபாரம்லாம் பண்ணல, எந்த வியாபாரத்துலலாம் அவருக்கு எல்லாத்திலும் நஷ்டம் ஏற்பட்டு அப்புறம் ஃபைனான்ஸில் இறங்கி ஃபைனான்ஸ்லாம் ஏப்பம் ஃபைனான்ஸ் ஆகி அவரும் ஏமாந்து போய் கடைசியில் அவர் ரொம்ப கடனில் பிரச்சனையோடு இருக்கிறப்ப ஒரு தொழிலதிபர்கிட்ட பேசுகிறப்போ அவர் சொன்னாராம், இப்படி கஷ்டப்படுறீங்களே, ஏன் ஏசாமிக்கிட்ட ஒரு நாளைக்கு வரக்கூடாதுன்னு சொன்ன உடனே அவருக்கு சரியான கோபம் வந்துச்சான். அவருக்கு என்ன போய் ஏசாமிக்கிட்ட வர சொல்கிறியா, பிறகு என்ன சினிமா தேட்டருக்கா கூப்பிடுவாங்க? ஏனென்றால் அவனுக்குள்ளே புகுந்து அந்த பிசாசு அவனை வேதனைப்படுத்தி அவனை வறுமைக்குள்ளே கொண்டு சென்று முடிவிலே அவனை தற்கொலை செய்ய தூண்டி அவனை சாகடித்து அவன் ஆத்துமாவை நரகத்து கொண்டு போன பிசாசுடைய திட்டம். அந்த வேளையிலே இயேசு கிறிஸ்து யார் மூலமாவது பேசுவார்.
அப்பொழுது ஒரு எரிச்சல் கொடுப்பான் அந்த சாத்தான், என்ன போய் அங்கேயா கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு. எப்படியோ அப்புறம் பேசி அவர் அந்த ஆலயத்துக்கு போயிருக்கிறாரு. சர்ச்சுக்கு போய் பின்னாடி கடைசியில் உட்காந்து கவனிச்சிருக்கிறார் ஆண்டவரை, செய்தியெல்லாம் கேட்டிருக்கிறார். தொடர்ந்து 2-3 வாரம் ஆண்டவருக்கு ஆலயத்துக்கு போயிருக்கிறார், சத்தியத்தை கேட்டிருக்கிறார். அப்போது ஒரு ஆண்டவருடைய அன்பால் இழுக்கப்பட்டு இயேசுவின் சத்தியத்தை கேட்டு தன்னை ஒப்பு கொடுத்துருக்கிறார். ஒப்பு கொடுத்து அவர் குடும்பமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வியாபாரத்தை மாற்றினார். ஒரு சின்ன ஒரு அரிசி கடை வைச்சாராம். இவர் ஞானஸ்தானம் பெற்று ஆபிரகாம்ன்ற பேர், கருப்பு சாமியெல்லாம் அந்த கருப்பு பச்சையெல்லாம் தூக்கிட்டு இவர் ஆபிரகாம் என்ற பெயரை அவர் வைத்து ஆபிரகாம் அரிசி கடைன்னு வச்சிருக்கிறார். திருச்சியில் வச்சு சின்ன கடையாக தான் வச்சாராம். நல்ல ஆசீர்வாதம் கிடைச்சதான், நல்ல வருமானம் கிடைத்ததான். ஒரு அல்ல சொல்லுமாண்டவருக்கு ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து சர்ச்சுக்கு வந்துடுவார், கடைக்கு லீவ் விட்டுருவார், கர்த்தருக்கு தசம பாகத்தை செலுத்துவார், தாழ்மையாக இருப்பார். கர்த்தர் அந்த வியாபாரத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதித்து அப்படியே பெருக பண்ணினார். இதை பார்த்த அவங்க சர்க்கிளில் இருக்கிற சொந்தக்காரங்கள்லாம் பார்த்தாங்க, எப்படி அவன் முன்னுக்கு வந்தான்னு சொல்லிட்டு அவங்களும் ஒவ்வொருத்தராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்று அவர்களும் ஒவ்வொரு அரிசி கடை வச்சுருக்கிறாங்க. இவர் ஆபிரகாம் அரிசி மண்டி, இன்னொருத்தர் ஈசாக்கு அரிசி மண்டின்னு வச்சிருக்கிறார், இன்னொருத்தர் யாக்கோபு அரிசி மண்டின்னு வச்சிருக்கிறார். ஆக ஒரு 20 ஃபேமிலி இவர் மூலியமா ஏசாமி ஏற்றுக்கிட்டாங்களாம். ஒரு அல்ல சொல்லுவோமா, டிராக்டர் அடிச்சு கொடுத்துக்கிறாருங்க. இயேசு சாமி எல்லாரையும் ரட்சிக்கிறவர். அவங்க அப்பா அம்மா உறவினர்கள் எல்லாரும் ஆண்டுக்குள்ள வந்துட்டுக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர். இது மதம் மாத்திர வேலை இல்லைங்க. இயேசு சாமி அன்பால தாம் படைத்த ஜனங்களை மீட்டு கொள்ளுகிறார் ஆண்டவர். இவர் போய் அரிசி மண்டி வச்சு அவங்களெல்லாம் இழுக்க முடியாதுங்க. இயேசு சாமி தான் மாத்துறாரு. இன்னைக்கெல்லாம் மதம் மாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. மனுஷன் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. ஒருத்தர் குதிரை வளர்த்துறார். குதிரை வளர்த்து வர்றப்போ திடீர்னு ஒரு நாள் குதிரை முன்னையும் போக மாட்டேங்குது, பின்னையும் வர மாட்டேங்குது. ஏன்னா வயிற்று வலியாம் குதிரைக்கு. அந்த குதிரைக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெட்டினரி டாக்டர்கிட்ட கொண்டு போனார். அவர் ஏதோ மருந்து கொடுத்துருக்கிறார் குதிரைக்கு, இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படிங்க குதிரைக்கு தர்றது? குழந்தையே வாய் திறக்க மாட்டேங்குது, மாத்திரன்னா குதிரை உன் வாயை திறன்னா திறக்குமாது? திறக்காது. அப்புறம் சொன்னார் அவர் டாக்டர், ஒரு குழை, மூங்கில் குழை ஒன்று எடுத்து பைப் மாதிரி ரெடி பண்ணி அதுக்குள்ளே இந்த மருந்தை போட்டு அந்த ஒரு பகுதியை கொண்டு போய் குதிரை வாயில் வச்சுட்டு இன்னொரு பகுதியில் உன் வாயை வச்சு ஹூ அப்படின்னு ஊதுனேன்னா மருந்து அது வாங்கி போயிடும், அது குதிரை வயிற்றுக்கு போயிடும் சொன்னார் டாக்டர் சொன்னார். அதே மாதிரி இவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி மருந்தெல்லாம் ஃபில் பண்ணி ஃபுல்லாக காற்று இழுத்து இப்போ என்ன பண்ண போகிறார், ஒரு செகண்டில் ஹூ அப்படின்னு ஊத போகிறாரு. என்னாச்சு தெரியுங்களா? இவர் காற்றை இழுக்கிறப்ப வாய் திறக்கிறப்ப குதிரை ஊதிடுதுங்க. இவர் ஃபுல் பண்ண எல்லா மருந்தும் இவர் வயிற்றுக்கு வந்துடுது. இதுதான் மனுஷனுடைய திட்டம். ஒரு குதிரைக்கே மருந்து மாத்திரை கொடுக்க முடியலன்னா மனுஷனை மாற்ற முடியுமாங்க? எப்படி மாற்ற முடியும்? அவர் தான் இந்த பூமிக்கு வந்தார். ஒவ்வொரு மனிதனை மனம் திரும்ப பண்ண இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. நீதிமான்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று ஆண்டவர் சொல்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி காலையிலும் மாலையிலும் இருந்த பிரச்சனை, பண கஷ்டம், கடன், தற்கொலை முயற்சி, இதிலிருந்து அந்த கருப்பு சாமியை விடுதலையாக்கி ஆபிரகாம் அரிசி மண்டியா மாத்திட்டார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லும் ஆண்டவருக்கு. பிரச்சனைகளுக்கு வழி இயேசு கிறிஸ்து தான். பிரியமானவர்களே, இன்றைக்கும் சமாதானம் இல்லாமல் வந்திருக்கலாம். பைபிள் சொல்லுகிறது, ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, உம்மை ஒரு மனதாய் பற்றி கொண்ட, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு ஒரு மனதாய் உடையவனை நீர் பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். வேதத்தை பைபிளை வாசித்து பாருங்கள். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று பைபிள் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை வாசித்து பாருங்கள், ஒரு தெய்வீக சமாதானம் இருக்கும். உன்னை விட்டு சமாதானம் எடுபட்டு போகாது. இயேசு சாமி சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். காலையிலும் மாலையிலும் அதே பிரச்சனை வந்து வீட்டு வாசலில் நிற்கும் பொழுது உன் சமாதானம் உன்னை விட்டு எடுபட்டு போய்விடுகிறது. எப்படி அந்த சமாதானம் பெற்றுக்கொள்வது? இயேசு சாமியின் பாதத்திற்கு வரும் பொழுது, இயேசுவின் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சமாதானத்தை தருவார். இந்திய தேசத்தில் சாது சுந்தர் சிங் என்ற ஒரு இந்து பக்தன் இருந்தார்.
ஸ்கூல் லைஃப்பில் படிக்கிறப்போ எல்லாரும் புதிய ஏற்பாடு கொடுத்தாங்க. ஒரு மிஷின் வந்து கொடுத்தது எல்லாருக்கும், படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம். சாது சுந்தர் சிங் பார்த்தார், ஏசாமி மேலே ஒரு வெறுப்பு ஏற்பட்டது, புதிய ஏற்பாடு மேலே ஒரு சரியான ஒரு வெறுப்பு ஏற்பட்டது. உடனே எல்லாரும் புதிய ஏற்பாடு வாங்கி இவர்தும் ஒன்றா சேர்த்து கொளுத்திட்டார். அன்றைக்கு வீட்டுக்கு போனார், தூக்கமே வரலங்க, நிம்மதியே இல்லை, சமாதானமே இல்லை, புரண்டு படுத்துறார், தூக்கம் வரல. அப்போ தான் ஒரு வேண்டுதல் செஞ்சார். என்னோ சாமிங்களெல்லாம் கூப்பிட்டு பார்த்தார், ஒன்றும் கிட்ட வரல. தூக்கத்தை தாரும் சாமி, கடவுளே, அதுன்னு கூப்பிட்டார். கடைசியில் ஒரு வேண்டுதலை செஞ்சார். இது வரைக்கும் நான் கும்பிடாத கடவுள் ஒருத்தர் இருக்கிறார்னா, வானத்தையும் பூமியும் படைச்ச என்னையும் படைத்த கடவுள் ஒருத்தர் இருக்கிறார்னா, இப்போ வந்து என் முன்னாடி நிற்கணும். அப்படி வரலன்னா 4 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த காலத்தில் கறி வண்டி ஒன்று போகும், ட்ரெயின். கரியில் இப்போ அந்த கறி என்ஜின் போட்டிருப்பாங்க, அந்த ட்ரெயினில் போய் விழுந்து செத்துருவேன்னு சொல்லிட்டு ஒரு பொருத்தனையோடு கூப்பிட்றாரு, கடவுளை கூப்பிட்றாரு. இவர் இந்த வேண்டுதலை கேட்ட உண்மையான கடவுள் சும்மா இருப்பாரா? அங்கே ஒரு சவுண்டு வருது, ட்ரெயின் வருது, இன்னும் 2 நிமிஷம் தாமதம் கடவுள் பண்ணார்னா இவர் போய் அதில் விழுந்துருவார். சும்மா இருப்பாரா? டக்குன்னு ஒரு வீட்டுக்கு ஃபுல்லாக அப்படியே ஒரு வெளிச்சம் பிரகாசித்ததாம். அதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தோன்றினாராம். ஒரு அல்லே சொல்லும் ஆண்டவருக்கு. சரித்திரங்க, நடந்த சம்பவங்க அது. ஒரு சிங்கு குடும்பத்தை சேர்ந்தவர் அவர். இயேசு சாமி தோன்றி, நான் தான் இயேசு, நீ கூப்பிட்ட தெய்வம் நான் தான் அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தினார். அந்த தரிசனத்தை கண்ட அந்த சாது சுந்தர் சிங் மறுநாள் எழும்பினார், ஒரு தெய்வீக சமாதானம் பெற்றார். இந்த தெய்வத்தை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருக்க முடியல. அவரால் பெற்ற ஒரு தரிசனத்தை மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருக்கவே முடியலங்க. காவி உடை அணிந்தார். குடும்பத்தில் பல எதிர்ப்பு. தகப்பனார் எவ்வளோ பணம் கொடுத்து பார்த்தார், அவர் மசையில் இயேசுவை தான் அறிவிப்பேன் என்று வீட்டை விட்டு வெளியே வந்தார். சன்னியாசி போல நடந்து அவர் ஊழியம் செய்தார். திபெத்து மற்றும் பல பகுதிகளுக்கு போய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்தார் அவர். சரித்திரம் இன்றைக்கு சொல்லுகிறது. காவி உடை அணிந்து அவர் ஊழியம் செஞ்ச ஒரு இந்திய பக்திமான் சாது சுந்தர் சிங் ஒருத்தர் தாங்க. ஒரே ஒரு ட்ரெஸ்ஸோடு புறப்பட்டு போனவர், ஒரு தோல் பையோடு போனவர். அடிக்கடி 40 நாள் உபவாசம் எடுப்பாராம். 40 காட்டில் போய் உபவாசம் இருப்பாராம். 40 கல் எடுத்து பையில் போட்டுக்குவாராம். ஒரு சூரியனை பார்த்தார்னா அன்றைக்கி ஒரு கல் தூக்கி வெளியே போட்டுருவாராம். அப்படியே சாப்பிடாமையே குளிச்சுட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே மரத்தடியில் இருப்பாராங்க அவர். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். இயேசு சாமி அவருக்கு அந்த சமாதானத்தையும் வாழ்க்கையும் கொடுத்தார். உங்களுக்கு இந்த மாலை வேளையிலே அதே பிரச்சனை இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், வேலையில் பிரச்சனை இருக்கலாம் பிரியமானவர்களே, நசுக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களே. வாசிங்கள் யாத்திராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 3:8. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். பாருங்கள், மோசேக்கு கர்த்தர் தரிசனமானார். ஏன் தெரியுங்களா? முன்னாடி இருக்கிற அதிகாரத்தில் கடைசி 2 வசனம் நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். ஜனங்கள் வேதனைப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள், பெருமூச்சு விடுகிறார்கள். களிமண் எடுக்கிறதும் பிசைகிறதும் செங்கல் அறுக்கிறதும் அதை சுடுறதும் தாங்களே தனக்கு உணவு தேடிக்கொள்றதும் ஆளோட்டிகள் நிமித்தம் படுகிற துன்பம், கூக்குரல், மகாவேதனை இருந்தது. ஏன் இந்த பொழுது விடியுது? காலையிலும் வேலை வாங்குறான் அந்த எகிப்தியன், மாலையிலும் வேலை வாங்குறான். அதே முகத்தை தான் பார்க்கிறேன், அந்த எகிப்தியன் ஆளோட்டியின் முகத்தை தான் பார்க்கிறேன் என்று சோர்ந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பமிட்டார்கள். கர்த்தர் சும்மா விட்டுட்டாரா? கர்த்தர் இறங்கினார். அல்லேலூயா. மோசேக்கு தரிசனமானார். அந்த பச்சை முள்ளு செடி எரியுது, அப்படி தரிசனமானார். மோசே மோசே என்று அழைத்தார். என் ஜனங்கள் எடுக்கிற பெருமூச்சை நான் கேட்டேன், அவர்களை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்க நான் இறங்கினேன் என்று கர்த்தர் இறங்கினார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் இந்த மாலவழிலே அதே பிரச்சனை, அதே வேதனை உங்களுக்கு இருக்கலாம். இயேசுசாமி இறங்குவார். ஆண்டவர்
உன் இன்னலையெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். உன் துன்பத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். அந்த நெருக்கத்திலே ஜனங்கள் இடுகிற கூக்குரல் மத்தியிலே கர்த்தர் இறங்கினார். மோசேயை கொண்டு பயன்படுத்தி யாத்திராகம் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அவனை வேதனைப்படுத்தின, அவர்களை துன்பப்படுத்தின அத்தனை பார்வோன் சேனை எல்லாவற்றையும் கர்த்தர் கடலை கவிழ்த்து போட்டார். ஜனங்கள் ஆசீர்வாதத்தோடு பரிவாரங்களோடு வெளியே வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உனக்கு இருக்கிற பிரச்சனைகள் மத்தியிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடு. இயேசு சாமி மனம் இறங்குவார். இயேசு சாமி உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொரு சமயத்திலே ஆண்டவர் இறங்கினார். வாசியுங்கள் நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம் ஒருவர் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசம். போதுங்க. மனோவாவின் மனைவிக்கு கர்த்தர் தரிசனமானார். அவளுக்கும் காலையிலும் சாயங்காலம் அதே பிரச்சனை தான். யார் பார்த்தாலும் என்னங்க எத்தனை பிள்ளைங்க இருக்கு உங்களுக்குன்னு கேட்பாங்க. ஏன்னா கல்யாணம் ஆச்சு இத்தனை வருஷம் ஆச்சே, ஏதாச்சும் பூச்சியை போட்டு இருக்குதா? இதை விட்டால் வேறு வேலையே இல்லை அவங்களுக்கு. அவங்கள கேட்டு விசாரித்து அவங்கள வேதனைப்படுத்துறது. கர்த்தர் கொடுக்குறப்ப குழந்தைங்களை கொடுக்குறாரு. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். பிள்ளைங்க பிறக்கலன்னா அலேலியா சொல்லிட்டு நல்லா கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டியதுதான். பிறந்தாலும் பிள்ளைங்களோட ஊழியம் செய்ய வேண்டியதுதான். 4-5 பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் போய் கேளுங்களேன், ஒரு பேட்டி எடுங்க, எப்படிங்க உங்களை பிள்ளை? ஐயோ அதை ஏங்க கேட்குறீங்க? காலையில் 8:30 தாங்க என் நிம்மதிங்க. 5 மணிக்கு எழுந்தேன்னா ஒவ்வொருத்தரையும் ரெடி பண்ணி எல்லாத்தையும் மாட்டி விட்டு அந்த வேனில் ஏற்றி விட்ற வரைக்கும் பெண்டு நிமிந்துருங்க எங்களுக்கு. அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு 2 மணிக்கு அப்படி சாய்வேன். இன்னொரு வாட்டி பாம்புன்னு ஒரு 6 வரும். உடனே கும்பலாக வந்துடுவாங்க. எல்லாத்தையும் அள்ளி எடுத்து மேலே வச்சிடணும். அதுங்க போடுற சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்கு ஏன் பெண்டு நிமிந்துருவாங்க. பிள்ளைங்க கர்த்தர் தரலன்னா அல்லலியா சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். சிலோனுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு பாஸ்டர் வீட்டில் நல்ல உணவுலாம் கொடுத்தாங்க. செய்தி கொடுத்து முடித்த உடனே அப்போ நான் கேட்டேன், உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கம்மா அப்படின்னு கேட்டேன் நான். அவங்க சைலண்ட்டாக இருந்துட்டு, எங்கள் சபையார் தான் எனக்கு பிள்ளைங்க எல்லாரும்னாங்க. ஏன் நம்ம கேட்டோன்னு சொல்லிட்டு ஆகிப்போச்சு எனக்கு. அதே மாதிரி சபையாரெலாம் அவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க எல்லாம். பரவாயில்ல, இப்போ பெத்தெடுக்காதவங்களும் இத்தனை பிள்ளைங்க வீட்டில் ஒரு கும்பலே இருக்குதுங்க. கிச்சனில் ஒரு கும்பல் இருக்குது, சமைச்சிக்கின்னு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நிந்தை காலையிலும் அதே பிரச்சனை தான். அன்னாள் என்ற ஒரு பெண்மணி இருந்தாள். அவள் கணவருக்கு இன்னொரு மனைவி இருந்தது, பெண்ணினாள் என்ற பெண். அவளால் இவருக்கு அதே பிரச்சனை தான். காலையிலும் பிரச்சனை, சாயங்காலம் அதே மோகம்தான் வந்து நிற்கும். ஒரு நாள் தேவாலயத்துக்கு போனாள். மனம் கசந்து அழுதாள். இருதயத்தில் உள்ளதெல்லாம் கர்த்தருக்கு சொல்லி அப்படியே ஊற்றி விட்டாள். பெரியமானுக்களே, கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். நல்ல ஒரு குழந்தையை தந்தார். அந்த குழந்தை தான் சாமுவேல். அந்த சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்தார் என்று பைபிளில் வாசிக்கிறோம். மனோவாவுக்கும் நல்ல ஒரு குழந்தை, அந்த ஃபேமிலிக்கு நல்ல குழந்தையை கொடுத்தார். இப்போல்லாம் குழந்தை பிறந்ததுன்னா 1/2 கிலோ 1 கிலோ 3/4 கிலோவில் பிறக்குதுங்க. ஆனால் மனோவா ஃபேமிலிக்கு பிறந்த குழந்தை அது எத்தனை பவுண்டுன்னு தெரிலங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்குங்க அது. இப்போல்லாம் குழந்தைய பார்க்குறப்ப அந்த கத்திரிக்காய்க்கு 2 குச்சி சொருவிட்டு உட்கார வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குதுங்க குழந்தைங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்கு. அது வயிற்றுலேயே இரும்பு சாப்பிட்டுட்டு பிறந்த மாதிரி பிறந்தது. அது 2 கதவு தூக்கி அக்கில் வச்சு நடந்து போயிட்டு அந்த குழந்தை வளர்ந்து. ஒரு சிங்கம் வந்தது, 2ஆ கீழ்ச்சி போட்டுட்டு சாதாரணமாக போயிட்டான். அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்காக ஒரு குழந்தைய கொடுத்தார் ஆண்டவர். நிந்தையை மாற்றினார். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். பெரியமானுங்களே, ஆண்டவர் நல்லவர். காலையிலும் மாலையிலும் அதே பிரச்சனை வந்து உனக்கு முன்பாக நிற்கலாம். இயேசு சாமியின் சன்னிதானத்துக்கு போகிறப்போ அவர் அப்படியே மாற்றுவார். ஆண்டவர் அவர் தீர்த்து வைப்பார். உன் வேதனையை மாற்றுவார்.
இதற்கு காரணம் என்ன? இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது வேதத்தில் சில வசனங்களை நான் சொல்லுகிறேன், வாசிங்கள் பார்க்கலாம். 1 நாளாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். இவ்விதமாய் ஈசாயின் குமாரனாகிய தாவீது இஸ்ரவேல் அனைத்துக்கும் ராஜாவாய் இருந்தான். அவன் இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். 40 வருஷம். எப்ரோனிலே 7 வருஷமும் எருசலேமிலே 33 வருஷமும் ராஜாவாய் இருந்தான். அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும், பாருங்க, தீர்க்காயுசு, இரண்டாவது ஐஸ்வர்யம், அப்புறம் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்தார். 40 வருஷம் அரசாண்டு இருக்கிறாருங்க அவரு. அந்த தாவீது, கோலியாத்தை ஜெயித்த அந்த தாவீது, அவர் வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவன் முடிவு பாருங்கள், சம்பூர்ணமா இருக்கிறது. பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு கவர்மெண்ட் நடத்திருக்கிறார். அவர் முதிர் வயதுள்ள மனிதனாக இருந்தார். அவர் ஐஸ்வர்யவானாயிருந்தார். எல்லாத்தையும் 40 வருஷமும் எல்லாம் வாழ்ந்து அவர் தீர்க்காயுசு ஐஸ்வர்யம். ரொம்ப பேருக்கு தீர்க்க ஆயுசு இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்காது, காஞ்சி போய் இருப்பாங்க. சில பேருக்கு ஆயுசு கம்மியாக இருக்கும், ஏகப்பட்ட சொத்து இருக்கும், ஒன்று இருக்கும் ஒன்று இருக்காது. இவருக்கு 2 இருந்திருக்கு பார்த்தீங்களா? இதற்கு காரணம் என்ன? பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் இருந்தார், ஆசீர்வாதமாக இருந்தார். அவருக்கு வர பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டார். பிரியமானவர்களே, என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் என்று கர்த்தர் சொன்னார். இதற்கு காரணம் என்ன? ஒரு காரியத்தை செய்தார் தாவீது ராஜா. வாசிங்கள் பார்க்கலாம். 1 நாளாகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்து ஓய்வு நாட்களிலும் அமாவாசைகளிலும் பண்டிகைகளிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகள் செலுத்தப்படுகிற சகல வேளைகளிலும். போதுங்க, இதை பார்க்கிறப்போ லேவியராகிய லேவியரின் புத்திரர்கள் 20 வயசுக்கு மேற்பட்ட ஜனங்களை அவர் செலக்ட் பண்றார். செலக்ட் பண்ணி என்ன தெரியுமா பண்றாரு? டெய்லி அவர்களுக்கு ஒரு வேலை ஒன்று வைக்கிறார். தினமும் அவர்கள் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை துதிக்க வேண்டும். இதான் அவர் கொடுக்கப்பட்ட வேலை. நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதிக்க வேண்டும். ஓய்வு நாள் மாத்திரமல்ல, அமாவாசை தினங்களிலும். சபையில் அமாவாசை ஜபம் வச்சா நைட்டு ஜபத்துக்கு யாரும் வர்றதில்லை. அந்த காலத்தில் வச்சிருக்கிறார் அவர், அமாவாசையிலையும் கர்த்தரை துதிக்கணும்னு சொல்லிட்டு. காலையிலும் மாலையிலும் கர்த்தரை துதித்து போற்றி பாட அந்த லேவியின் புத்திரரை அவர் நியமித்தார், அப்பாயின்மெண்ட் பண்ணினார். அதனால்தான் அவருடைய அரசாட்சி ஆசீர்வாதமாக இருந்தது. 40 வருடம் அவர் இஸ்ரவேலை அரசாண்டார். தீர்காயுசு இருந்தது, பூரண வயசு இருந்தது, நல்ல ஐஸ்வர்யம் இருந்தது. பிரியமானவர்களே, காலையிலும் மாலையிலும் வருகிற பிரச்சனைகளை நீங்கள் இன்றைக்கு சமாளிக்க வேண்டும் என்றால், அதே பிரச்சனை வந்து உங்களை வேதனைப்படுத்துகிறது என்றால் அதை சமாளிக்க வேண்டும் என்றால் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். காலையிலும் மாலையிலும் கர்த்தரை துதிக்க வேண்டும். சொல்லும் ஆண்டவருக்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீது வாழ்க்கையில சொல்றார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவரை துதிக்கும் துதி என் வாயில் எப்பொழுதும் இருக்கும். சங்கீதம் 34 அப்படி சொல்லுகிறது. பெரியமான்களே, சங்கீதம் 136 படித்து பாருங்கள். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். எகிப்தியரின் தலைச்சன் பிள்ளைகளை சங்கரித்தவரை துதியுங்கள். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அப்படியே அந்த 136ஆம் சங்கீதம் அப்படியே பாருங்க, அப்படியே துதியை பற்றியே எழுதப்பட்டிருக்கிறது. பெரியமானவர்களே, கர்த்தரை துதிக்க வேண்டும். காலையிலும் மாலையிலும் கர்த்தரை துதிக்கும் பொழுது உனக்கு இருக்கிற அதே பிரச்சனை கர்த்தர் மாற்றி போடுவார். ஆண்டவர் வாழ்க்கையில் இன்றைக்கு பிரச்சனையோடு வந்திருக்கலாம். செய்தி கேட்கும் பொழுதே கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள் உங்கள் வாழ்க்கையை. சாமி, இந்த பிரச்சனை என்னை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. தினம் வீட்டாண்ட போன உடனே அதே பிரச்சனை தான் ஆண்டவரே. அதை எப்படியோ சமாளிச்சுட்டு போனோம்னா ஆபீஸ் ஆண்டு இந்த பிரச்சனை, தொழில் இந்த பிரச்சனை, எல்லா இடத்துலையும் ஒரே பிசாசு தான் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குதுங்க. இயேசு சாமி வந்து உங்கள் பிரச்சனைகளை மாற்றி போடுவார். சைதாப்பேட்டையில் ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மா அடிக்கடி வருவாங்க, ஜெபத்துக்கு வருவாங்க. அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க தான், இருந்தாலும் ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மேலே. என்னங்க, எங்கள் வீட்டுக்காரு சர்ச்சைக்கு போனால் சண்டைக்கு வராரு,
பக்கத்தில் எங்கள் மச்சனன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் ஏதோதோ செஞ்சு எலுமிச்சம்பழம்லாம் செஞ்சு எங்கள் வீட்டு வாசலில் வச்சுட்டு போயிடுறாரு. வீட்டில் ஒரே நிம்மதி இல்லை. இப்போ 2 வாலிப பிள்ளைங்க இருக்குது, திருமணமே ஆகவில்லை. இவ்வளோ வயசாகிடுது, இவ்வளோ வேதனையோட்டிருக்கிறேன். நான் ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். ஒரு நாள் நான் போன வீட்டுக்கு, நான் வந்து உங்கள் வீட்டுக்காரை பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி போய் அந்த ஐயாவை போய் பார்த்தேன். பார்த்து கொஞ்ச நேரம் பேசினேங்க. கொஞ்சம் ஆண்டவரை பற்றி அவருடைய அன்பு எடுத்து சொன்ன மாத்திரத்தில் அவ்வளோ கோபமாக இருப்பார் அவர். ஆண்டவர்னா பிடிக்காது, இவங்க செய்கிறதும் பிடிக்காது. என்ன செஞ்சார் எனக்கு 2 வார்த்தை சொல்லிகிட்டு இருக்கிறேங்க. உடனே அந்த அம்மாவை கூப்பிட்டாரு, ஒரு பேக் எடுத்தார். அவரே நடந்து கொஞ்சருங்க வரேன்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போய் தோசை இட்லி அது இதுன்னு அள்ளி பேகு ஃபுல்லாக அள்ளிட்டு வந்துட்டார் அவர். சாப்பிடுங்க, எத்தனை சாப்பிட்றது நம்ம. அதுக்கப்புறம் ஃப்ரீனஸ் கொடுத்துட்டார். அவங்க நீங்கள் போகலாம், ஜெபத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு எல்லை சொல்லுமான்ட்டு இருக்கு. ஜெபத்துக்கு வந்தார்கள், ஆண்டவரை தொழுது கொண்டார்கள். அத்தனை நாள் தடைபட்டிருந்த அந்த திருமண காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஒரு எல்லே சொல்லும் ஆண்டவருக்கு. அற்புதமாய் திருமணம் நடந்தது. மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் இருக்கிற அந்த கம்யூனிட்டி ஹாலில் நடந்தது திருமணத்தை. நாங்கள் அந்த ரிசப்ஷன் நாங்கள் போயிருந்தோம். ஆண்டவர் அப்படியாய் அதிசயத்தை செய்தார். பெரியமானவர்களே, அந்த அந்த சகோதரி சொல்லுவாங்க, நான் இவ்வளோ கருப்பாக இருக்கிறேன்னு எனக்கு திருமணம் ஆகுமான்னு சொல்லிட்டு. உனக்கு ஆகுமா, கர்த்தர் செய்வார்னா. அவங்க வீட்டுக்காரர் மாப்பிள்ளையை பார்த்தா அவ்வளோ சிகப்பாகிறார். இது தேவன் செய்த அதிசயம். பெரியமானவர்களே, ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். உனக்கு இருக்க அந்த காலையிலும் மாலையிலும் வருகிற அதே பிரச்சனை நீங்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு முன்பாக நின்று காலையிலும் மாலையிலும் கர்த்தரை துதியுங்கள். எரிகோ மதில்கள் விழுந்துவிடும் நீங்கள் துதிக்கும் பொழுது, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது, கர்த்தரை துதித்து பாடும் பொழுது. அந்த எரிகோ மதில்கள், தடைகள் என்றைக்கும் எப்பொழுதும் உனக்கு முன்பதாக நிற்கிற அந்த பயங்கரமான பிரச்சனையின் முகங்களை கர்த்தர் கீழே விழ தள்ளுவார் ஆண்டவர். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதை விட்டுட்டு மனுஷன் என்ன பண்றான், இன்னைக்கு தேடுறான். ஒரு சம்பவம் வாசியுங்கள். 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் ஒருவர் வாசிக்க கேட்போம். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். எங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் அவர்கள் கூப்பிட தொடங்கினார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. மறு உத்தரவு கொடுப்பாரும் அங்கே இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். அவர்கள் கட்டின பலிபீடத்துக்கு முன்பதாக குதித்து வேற ஆடினார்கள். பாருங்கள், 450 தீர்க்கதரிசிகள், பாகால் தீர்க்கதரிசிகள், விக்கிரகத்தை ஆராதிக்கிறவர்கள். ஒரே ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருடைய தீர்க்கதரிசி, அவர்தான் எலியா என்ற தீர்க்கதரிசி. 3 வருஷம் 6 மாசம் மழையே கிடையாது தேசத்துல. அப்ப எலியா சொல்றார், நாம் ஒரு பலிபீடத்தை கட்டுவோம், பலி செலுத்துவோம். அக்னியில் உத்தரவு அருளுகிற தெய்வமே தெய்வம், அதுதான் தெய்வம். இது யாரு வேணாலும் நீங்க ஒன்னா கூப்பிடுங்க, இல்ல நான் ஒன்னா கூப்பிடுறேன். யார் கூப்பிடுறப்ப அக்னியில உத்தரவு கிடைக்குதோ மேல இருந்து, அவர் தான் தெய்வம், நாம் ஏற்றுக்கொள்வோம் சொல்லிட்டு ஏகமனதான் முடிவு எடுத்துட்டாங்க. அப்போ அவங்க 450 பேரா இருக்கிறதுனால அவங்களே முதல்ல நாங்களே முன்ன கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 450 பேர் என்ன செய்தார்கள், ஒன்று சேர்ந்து ஒரு காளையை சந்து சந்தாக வெட்டி பலிபீடத்தை கட்டி கூப்பிட ஆரம்பித்தார்கள். மத்தியானம் வரைக்கும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு பார்த்தாங்க, ஒன்றும் வரல, அசைவே கிடையாது, மூச்சே விடலை. உடுக்க சிலம்பெல்லாம் கூட அடிச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேங்க. ஒன்றும் நடக்கலை. மத்தியானம் ஆச்சு, அவங்களே கத்தி எடுத்து மேலே கீறிக்கிட்டு ரத்தத்தை வர வச்சும் கூப்பிட்றாங்க, சீக்கிரமா ரத்தம் நாங்கள் ஊத்துறோம் சொல்லிட்டு. அப்போ இவர் கிண்டல் பண்ணுறாரு, இன்னும் சத்தமாக கூப்பிடுங்க, அவரு தான் வேலையாக போயிருப்பார் உங்கள் சாமின்றார். இவர் ஒரு முக்கியமான அலுவலாக போயிருப்பார், இல்லைன்னா தூங்கியாவது இருப்பார். கூப்பிடுங்க, இன்னும் சத்தமாக கூப்பிட்றாங்க. இவர் சொல்ல இன்னும் ஆத்திரம் வருது அவங்களுக்கு, இன்னும் அதிகமாக கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு சாயங்காலம் ஆகி போச்சு. குதிச்சு வேற ஆடுறாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் குதித்து ஆடியும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. பாகால் தெய்வம் அல்ல, மோவாபியர் பிறப்பே ஒரு தவறான ஒரு பிறப்பு. அது பைபிளை நாங்கள் பார்க்கலாம்.
அவங்க கும்பிடுற அந்த ஒரு விக்கிரகம் அது அதை விட மோசமானது. அது சாயங்காலம் வரைக்கும். அப்போ தான் எலியா தீர்க்கதே சொல்கிறார், போதும் அவர் வரமாட்டார், நான் ஒரு ஜெபம் பண்ணுறேன், நான் கூப்பிடுற தெய்வம் வருவாருன்னு சொல்லிட்டு அந்த பலிபீடத்தை இடித்து மறுபடி செப்பனிட்டு சரி செய்கிறார். அதை ஒரு காளையை அங்கே வைத்து தண்ணியை கொண்டு ஊத்துறாரு, வாய்க்காலை சுற்றி தண்ணி ஓடுது. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறார், கர்த்தாவே நான் உம்முடைய தீர்க்கதரிசி, உம்முடைய ஊழியக்காரன் என்பதை நீர் நினைத்தருளும், என் ஜெபத்தை கேட்டருளும், என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்று 2 வார்த்தை கூப்பிடுறாருங்க. அவ்வளோதாங்க, கர்த்தர் ரெடியாக இருக்கிறார் ஆண்டவர். உடனே அக்னி அப்படியே இறங்கி அங்கே இருக்கிற பலிபீடத்தை, அங்கே இருக்கிற பலி பொருட்களை பட்சித்து போட்டது, வாய்க்கால் உள்ள தண்ணீரை நக்கி போட்டது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சின்ன ஜெபம்தான் கர்த்தர் அற்புதத்தை செய்தார். பிரியமானவர்களே, இன்றுங்க அநேகருக்கு சொல்றாங்க, சாட்சி சொல்றாங்க, எவ்வளோ டெஸ்ட் எடுத்து பார்த்தங்க, என்ன வியாதின்னு தெரிலங்க, அது நீங்க மாட்டேங்குதுங்க. என்னங்க அந்த இடத்துக்கு போன ஒரு சின்ன ஜெபம் பண்ணாங்க, பட்டுன்னு நல்லாயி போச்சுங்க. சாத்தான் கொண்டு வந்து அது வியாதி. அது நீங்கள் எக்ஸ்ரே இது பார்த்தாலும் அங்கே ஒளிஞ்சிக்கும், ஸ்கேன் பண்ணாலும் ஸ்கேனில் போய் ஒளிஞ்சிக்கும் சாத்தான். இங்கே ஒளிய முடியாது, நிமித்திடுவார் ஆண்டவர். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சின்ன ஜெபம் தாங்க, அக்னி இறங்கிட்டு உடனே பாருங்கள் அங்கே அற்புதம். ஜனங்கள்லாம் கர்த்தரே தேவன் என்று முகம் குப்புற விழுந்து அப்படியே கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம், அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் குதிச்சு குதிச்சு ஆடுறாங்க, ஒன்றும் ஒரு சத்தம் பிறக்கவில்லை, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. பெரியமான்களே, KK நகரில் ஒரு அம்மாவை சந்தித்தேன். வேதனையோடு அந்த சம்பவத்தை சொன்னாங்க. அவங்க மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காங்க. பிரதர், எங்கள் ஹஸ்பண்டு காலையிலே வேலைக்கு போயிடுவாருங்க, சாயங்காலம் வரைக்கும் ஒர்க் பண்ணுவாருங்க. அவர் காலையிலே போயிடுவார், சாயங்காலம் ஒர்க் பண்ணுவார், மத்தியானம் வருவார், என்ன எட்டி பார்த்துட்டு தட்டிட்டு போயிடுவார். அவர் நான் மெடிக்கல் ஷாப்பில் இருப்பேன், வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பேன். என்ன நடந்து தெரியுங்களா? ஒரு குறிப்பிட்ட நாள் காலையில் அவர் அந்த வேலைக்கு 5 மணிக்கெலாம் அந்த பால்லாம் எடுத்துமே அங்கங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறப்போ திடீர்னு ஒரு செய்தி வந்தது, உங்கள் வீட்டுக்காரர் அங்கே இறந்து போயிருக்கிறாருன்னு சொல்லிட்டு. என்னன்னு போய் பார்த்தா அங்கே யாரையோ அடிக்க வந்த ஆட்கள் தட்சிணாமூர்த்தி யாருன்னு கேட்டுக்கிறாங்க. இவரை, இவன் பேர் என்னன்னு கேட்டேன்னு இவருக்கு பேர் மூர்த்தி. மூர்த்தின்னு சொன்ன மாத்திரத்தில் இவர் தான் ஃபுல் நேம் தட்சிணாமூர்த்தின்னு இவர் அடியான்னு சொல்லிட்டு அடித்து கொன்று போட்டார்கள். ஆள் மாறி கொலை செய்யப்பட்டார், படுகொலை செய்யப்பட்டார். அந்த அம்மா சொல்லி அழுகுறாங்க, எவ்வளோ சாமி கும்பிட்டேங்க நான். தொகுத்து பாருங்கள், இந்த கோயிலுக்கு அந்த கலசம் மேலே இருக்குது, 5000 ரூபாய் செலவு பண்ணி நான் தாங்க அந்த கலசம்லாம் வச்சேங்க. குடும்பம் காலையிலே போனவர், சாயங்காலம் வரைக்கும் ஒர்க் பண்ணவர், என் கணவர் போயிட்டாருங்க என்றார். இனி என்னங்க இருக்கிறதுன்னு சொல்லிட்டு வேதனை. இன்றைக்கு அநேகர் அப்படித்தான். காலை முதல் மாலை வரை அவர்கள் தன்னை உண்டாக்காத தெய்வத்தை அவர்கள் தேடி தேடி அலைந்து, ஒரு சித்தர் இப்படி பாடுறார், அவர்கள் தேடி 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 தேடுகின்ற மாந்தர்கள் கோடி கோடி. ஓடி ஓடி உட்கலந்த ஜோடி, உனக்குள்ள இருக்கிற அந்த ஜோதியை தேடி தேடுகிற மாண்டர்கள் ஜாஸ்தி அதிகமாக இருக்கிறார்கள். அந்த ஆண்டவர் இங்கே இருக்கிறார், உன்னை சுற்றிலும் இருக்கிறார். எங்கே 3 பேர் என் நாமத்தினால் 2-3 பேர் ஒன்று கூட்டிருக்கிறார்கள், அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்றார். அவர் பேர் ஜெபத்தை கேட்கிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படிப்பட்ட தெய்வம் இயேசுசாமி. அவன்னு அழுகுறாங்க அந்த அம்மா. அதை சொல்லிட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு வாசிங்கள் லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியம். ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 5:5. அதற்கு சீமோன், ஐயரே ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுசாமி இல்லாத ஒரு படகுல, பேதுரு என்பவருடைய ஒரு படகு, ராவெல்லாம் போய் மீன் பிடிச்சு பார்த்தார், ஒன்றும் அகப்படவில்லை. அதிகாலையில்
அப்போ ஆண்டவர் சொன்னார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலையை போடுங்கள் என்று சொன்னார். வலையை போட்ட மாத்திரத்தில் உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறேன். இயேசுவின் வார்த்தையின்படி செய்த பொழுது, வலையை போட்ட பொழுது வலை கிழியத்தக்கதான மிகுதியான மீன்கள் பெற்றார்கள். பெரியமான்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான். காலையிலேயே வேலைக்கு போயிடுறாருங்க, சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்கிறாருங்க, ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க. ஒரு சின்ன கடன் கூட அடைக்க முடியலங்க. கடனுக்கு மேலே வாங்குறதெல்லாம் சாப்பிட தாங்க சரியா இருக்கிறது, சாப்பிடவே சரியா இருக்குதுங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நாங்கள் சுத்துறோம், உழைக்கிறோங்க, ஒன்றும் எங்ககிட்ட இல்லைங்க. ஆனால் ஆண்டவர் இல்லாத இடங்கள்ல அப்படித்தான். இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது, நீங்கள் கஷ்டப்பட்டு பாடுபட்டு சம்பாதிக்கிற சம்பாத்தனையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், வேற யாரும் சாப்பிட மாட்டாங்க. உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். சக்கரவர்த்தி என்ற ஒரு சகோதரர் எனக்கு தெரியும், நண்பர். நான் அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவரை பற்றி எனக்கு தெரியுங்க. சென்னைக்கு வரும்பொழுது ஒன்றுமில்லாமல் வந்தார். ஒரு வேலையில் ஜாயின் பண்ணார். சட்டெல்லாம் கிழிஞ்சிருக்கும், பஸ்ஸில் வேலைக்கு போகிறப்போ பேண்ட்டு கிழிஞ்சிருக்கும், அப்படி இழுத்து வச்சு மூடிட்டே போவாராம். வீட்டில் ஒரு பாய் தான் இருக்குமா, வாடகை வீட்டில் இருந்தார். குழந்தைக்கு பால் வாங்க கூட கஷ்டம். கொஞ்ச நாளாச்சு ஜெபம் பண்ணி காலையிலேயே எந்திரிச்சு துதிப்பாராம், சாயங்காலத்திலும் கர்த்தரை துதிப்பாராம். வேலைக்கு போயிட்டு வந்து அதிகமாக ஜெபம் பண்ணி கர்த்தர் மனம் இறங்க அவருடைய துணைவாருக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலை கிடைத்தது. இவருக்கும் வேலையில் உயர்வு கிடைத்தது. கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதித்தார். அருமையான நல்ல ஒரு வீட்டை கர்த்தர் கொடுத்தார். ஒரு இல்லையே சொல்லும் ஆண்டவருக்கு, நல்ல ஒரு வீட்டை கொடுத்தார். அவங்க மகன் இன்ஜினியராக படித்து இன்றைக்கு வேலை செய்கிறார். மகள் டாக்டர் படிச்சுட்டு இன்னைக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குதுங்க. ஒன்றுமில்லாத வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில், ஒன்றுமில்லாத வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில், கண்மலை பிளந்து தண்ணீரை சூரந்து, கண்மலை பிளந்து தண்ணீரை சூரந்து தாகம் தீர்த்த தயவை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி செஞ்சலம் நேர்கையில், வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி செஞ்சலம் நேர்கையில், வானமன்னாவால் ஞானமாய் போஷித்த, வானமன்னாவால் ஞானமாய் போஷித்த காணாத மன்னா இயேசுவை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. அல்லேலூயா. ஒன்றுமில்லாத நிலைமையாக கூட இங்கே இருக்கலாம். அதே வறுமை பிரச்சனை தான் உங்களுக்கு இருக்கலாம். இன்று கர்த்தரை நோக்கி பாருங்கள். இயேசு சாமி உன் பிரச்சனைகளை மாற்றி போடுவார். ஆண்டவர் காலையிலும் மாலையிலும் லேவியரை ஏற்படுத்தினார். தாவீது ராஜா கர்த்தரை காலையிலும் மாலையிலும் துதித்தார்கள். உன் குடும்பத்திலும் துதிக்க இன்றைக்கே எழுந்து நில்லு. இன்றைக்கே காலையில் எழுந்துன்னு ஒன்றும் சொல்ல வேண்டாம், பல்லு தொலைக்கிட்டு முட்டி போட்டு 1/2 hour ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரன்ற வார்த்தையே சொல்லி பாருங்க, வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம். கர்த்தர் யாரோ என்னை கூப்பிட்றாரோ எட்டி பார்ப்பார் ஆண்டவர். உன் உள்ளத்தின் வாஞ்சையெல்லாம் அறிவார் ஆண்டவர். உன் தேவைகள்லாம் அன்றைக்கே பூர்த்தி செய்வார் ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பெரியமானுக்களே, துதிகளின் மத்தியில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார்.
இதை விட்டுட்டு மனிதன் பாகாலுக்கு முன்பதாக குதித்து ஆடுகிறான், சுற்றி வருகிறார், ஒரு சத்தம் பிறக்கவில்லை. அதை விட்டுட்டான்னா வேற எந்த வழியும் கிடைக்கிறது இல்லை. நேராக அங்கே போயிடுறான். அதே பிரச்சனை வந்ததுன்னு வச்சுங்க, அதே பிரச்சனை ஒன்று ஏசாமிக்கிட்ட வந்தால் விடுதலை இல்லை, இங்கே போய் பாகாலுக்கு முன்னாடி குதிச்சு ஆடுறான், இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு போயிடுறான். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்கேயே இருந்துடுறான். எங்கே தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 5:11. சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து. வசனம் ஸ்டார்டிங்கே எப்படி இருக்கு பாத்தீங்களா? சொல்லுங்கம்மா. சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்துக் கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. இருட்டி போகும் அளவுக்கும் குடித்துக் கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. திருச்சியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இங்கேருந்து செல்போன் வந்துச்சு. ஒரு பிராமின், அந்த அம்மா, அவங்க மகன் கோயில் அர்ச்சகர், சைதாப்பட்டியில் ஒரு பெரிய கோயில் அர்ச்சகர். இன்னொரு மகங்கிறாரு, அவர் ஆண்டவர்னா பிடிக்காது. அவங்க மற்றவங்கெல்லாம் வீட்டுக்கு வருவாங்க, எங்கள் வீட்டுக்கு ப்ரேயர் பண்ணிட்டு போவாங்க. அவங்க சொந்தக்காரெலாம் பிராமின்ஸ்லாம் ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. அதில் ஒரு அம்மா ஜெபம் குறிப்பு ஒன்று கொடுத்தாங்க. அந்த மாதிரி குறிப்பு இது வரைக்கும் எந்த பாஸ்டரே கேட்டிருக்க மாட்டார். என்ன சொன்னாங்க தெரியுங்களா? எங்கள் ஆத்துக்கார் ஆஞ்சநேயர் கோயிலில் அர்ச்சகராக இருக்கார், நிறைய ஜனம் வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. என்ன ஒரு விசுவாசம் அந்த அம்மாவுக்கு வேறு. நம்மளுக்கு கூட அந்த மாதிரி அவ்வளோ விசுவாசம் இல்லைங்க. இன்னசென்ட்டு. அவங்க ஃபேமிலி சேர்ந்து ஒரு அம்மா ஃபோனில் பேசுகிறாங்க. இந்த மாதிரி இந்த மூத்த பிள்ளை பேரை சொல்லிட்டு அந்த அம்மா, அவள் ரொம்ப வேதனைப்படுறா, வயிற்று வலி, அது துடிக்குதுன்னு கத்திக்கிட்டு இருக்கிறான் அப்படின்றாங்க அந்த அம்மா. அந்த கிட்னி எல்லாம் கெட்டு போச்சுங்களாம். ஏன் கெடாது? காலையில் எழுந்து குடிக்கிறது, சாயங்காலமும் குடிக்கிறது. ஒரு பிராமண குடும்பத்தில் சேர்ந்த ஒரு சகோதரன் தகுமா? அவளுக்குன்னா ஸ்டீல்லையா வச்சிருக்கா? டெய்லி குடித்தா நல்லா இருக்குது. ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அம்மா. சொல்லிட்டு சொல்கிறாங்க, பேர் என்னது? நட்சத்திரம் சொல்லட்டுமா? நட்சத்திரத்தையும் சொல்கிறாங்க. நட்சத்திரம் சொல்கிற இடம் எது இல்லைம்மா, உங்கள் பேர் சொன்னாலே உள்ளங்கையில் வரைஞ்சிக்கிறார். ஜெபம் பண்ணால் கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. காலையிலேருந்து சாயங்காலம் குடிக்கிறது. இன்னைக்கு கிட்னி அவுட்டு. எல்லாம் தசையில் உருவாக்குனாருங்க ஆண்டவர். எல்லாருக்கும் ஸ்டீலில் பண்ணியிருந்தாருன்னா டெய்லி குடிக்கலாங்க. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 29ஆம் வாக்கியம் அப்படி சொல்லுகிறது. மதுபானத்தை நாடி போகிறவர்களுக்கு தானே, கலப்புள்ள சாராயத்தை நாடி போகிறவர்களுக்கு தானே, யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள். மதுபானம் தங்களை சூடாக்கும் முறைக்கு குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. என்னை அடித்தார்கள், நோகவில்லை, சுரணை இல்லைன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறார் சாலமோன் ராஜா குடிகாரனை குறித்து. எங்கள் வீட்டிலேருந்து பக்கத்து வீட்டு மாடிக்கு நான் பார்த்தேன் ஒரு நாள். டபால்னு சவுண்டு கேட்டது. என்னன்னு பார்த்தா அவங்க ஒய்ஃபு, அவங்க ஹஸ்பண்டு குடிச்சிட்டு வந்துக்கிறாரு. தென்னங்குச்சி தொடப்பம் எடுத்துக்கின்னு அடிக்கிறாங்க அந்த அம்மா. டபால்னு சவுண்டு கேட்குது. டக்குன்னு அந்த பக்கம் திரும்பிட்டேன். பார்த்தா அவருக்கு அசிங்கமாக இருக்குமே, நாளைக்கு நம்ம முகத்தை பார்ப்பாருன்னு. அப்புறம் பாருங்க, அவர் பெர்ஃபெக்டாகிறாருங்க. அவர் வேலை என்னமோ, அவர் வீடு என்னமோ இருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த தென்னங்குச்சி தொடப்பாடி நானும் பார்க்கல. எங்கள் வீட்டுக்கு பக்கத்து ரூமில் ஒரு சவுண்டு வரும். நைட்டு 11 ஆச்சுன்னா ஒரு மாதிரி கோன்னு ஒரு சவுண்டு வரும். அது முடிஞ்ச உடனே இப்படி டப்னு சவுண்டு வரும். காவேரின்னு ஒரு சிஸ்டர் இருந்தாங்க அந்த வீட்டில், ஒரு அம்மா இருந்தாங்க. என்னம்மா இந்த மாதிரி 11 மணிக்கு மேலே இந்த மாதிரி சவுண்டு வருதுன்னு கேட்டான். ஓஹோ அதுவான்றாங்க. என்னம்மா சிரிச்சிங்கன்னே அதுவான்றீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கார் 7500 ரூபா கிட்ட சம்பாதிக்கிறாருங்க.
அவர் யாருக்கும் தொல்லை கொடுக்க மாட்டார், நிறைய குடிப்பார். குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவார், வந்துட்டு ஓன்னுவார். நான் அப்படியே பெரட்டி போட்டு முதல்ல டப்பு டப்புன்னு 2 கொடுப்பேன், அதோட ஜம்முன்னு தூங்கிடுவார். இதுதான் ஓன்றது டப் டப்புன்னு சவுண்டு வருதுன்னு. சில வருடங்கள் கழித்து அவங்க வீடு காலி பண்ணின்னு போயிட்டாங்க. சைதாப்பேட்டை ஏஜி சர்ச்சில் நைட் ப்ரேயரில் ஒரு நாள் கொஞ்ச நேரம் பேசினேங்க. பேசிட்டு எங்கள் சாட்சி புக்கு வெளியே கொண்டு போட்டு அங்கே விற்றுக்கிட்டு இருக்கிறப்ப அந்த கும்பல் அப்படியே ரவுண்டாக நின்றுக்குச்சு. என்னம்மா இங்கே வந்துக்கிற அப்படின்னு கேட்டால், அவங்க ஹிந்துஸ், அவங்க ஆண்டவர் அறியாதவங்க. அழுதுகிட்டே சொல்கிறாங்க, ஆண்டவர் எங்களை தொட்டுட்டாருங்க, தொக்குறாரு பாருங்க குழந்தையா. ஓ, இவர் தான் அந்த கோன்னு கத்தனவரா? சைலண்டாக பாவமாக இருக்கிறாருங்க அவர். ஆண்டவர் யாரையும் ரட்சிப்பார். அல்லேலூயா. எப்படியாப்பட்ட குடிகாரராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அதே பிரச்சனை இருக்கலாம். காலையிலே குடிச்சிட்டு வந்து அடிப்பாங்க, சாயங்காலமும் குடிச்சிட்டு வந்து அடிப்பாங்க. ஒரு அம்மா சொன்னாங்க, அப்படி தூங்கினா போதுங்க, தாலி கூட அவுத்துக்கிட்டு போயிடுறாருங்க, கடையில் வச்சு குடிச்சிடுறாரு. ஃபேன் இருந்தால் தாங்க தூக்கம் வரும் எனக்கு. எப்படியோ ஒரு நாள் அசந்து தூங்கின ஃபேனு காணுங்க, காலையில் இருந்து பார்த்தா ஃபேனையும் வச்சு விற்று குடிச்சிட்டுக்கிறார் அவர். அவர் எனக்கு இல்லை, இறந்துட்டார். அவர் அதிகமாக குடிச்சோன்னா பஸ் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டார். அதுபோல் அந்த குடி ஆகப்பட்டது. அவன் பிரச்சனை தீர்க்கறதுக்காக காலையிலேயே போயிடுறான், காலையிலேயும் சாயங்காலம் குடிச்சு. அவங்க மட்டும் குடிக்க ஒரு சிலர் இருக்கிறாங்க, மற்றவங்களை கெடுக்கிறவங்க இருக்கிறாங்க. வாசிங்கள் ஆபகுக்கு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். ஆபகுக்கு 2:15. ஹல்லேலூயா. தன் தோழனுக்கு குடிக்க கொடுத்து தன் அந்த துருத்தியை அவன் அண்டையில வைத்து அவனை வெறிக்க பண்ணி அவன் நிர்வாணத்தை பார்க்கிறவனுக்கு அவனுக்கு ஐயோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு சிலர் இருக்காங்க, ஜாலியாக குடிப்பாங்க, சும்மா கம்பெனிக்காக நல்ல குடும்பம் இருக்குங்க, ஜஸ்ட் ஒரு வாட்டி லைட்டாக கொஞ்சம் டச் பண்ணி பாருங்கன்னு கூட்டி போவாங்க. எத்தனை பேர் பிசாசு பார்த்துக்கிறீங்க? நீங்கள் கை தூக்குங்க பார்க்கலாம். நான் சொல்கிறேன், யாரோ கை தூக்குனாங்க. எப்படி இருக்கும் பிசாசு? கொம்பு வச்சுக்கின்னு, வால் ஒன்று வச்சுக்கின்னு, கருப்பா அப்படியா இருக்கும்? இல்லவே இல்லைங்க. நல்லா இருக்கிற குடுத்தனத்தை கெடுக்கிறதுக்கு வரியாயம் கூட சாராய் கடைக்குன்னு கூப்பிட வருவாங்க. பேண்ட்டு போட்டுக்கின்னு இருக்கும் அந்த பேய், சட்டை போட்டுக்கின்னு இருக்கும் அந்த பிசாசு, பாக்கெட்டில் பேனா கூட குத்திக்கின்னு இருக்குங்க, அதுதான் பிசாசு. சுடுகாட்டில் இருக்காதுங்க பேய், நம்ம வீட்டு பக்கத்திலே இருக்குதுங்க. அதெல்லாம் தன் தோழனுக்கு குடி வாங்கி கொடுத்து அவனை வெறிக்க பண்ணி அவன் நிர்வாணத்தை பார்க்கிறவனுக்கு ஐயோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஜனங்கள் உண்டு, மற்றவங்களை கெடுக்க. அவங்களுக்கு தான் ஐயோ. ஐயோ என்றால் மரணம் என்று அர்த்தம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு 3 பேர் போனாங்க. 3 பேர் நல்ல குடி. ஒருத்தர் 2 பேருக்கு நல்லா வாங்கி கொடுத்துட்டு போகிறாரு. ஒரு ஊருக்கு போகணும். சேரில் உட்காந்து பேசுகிறாங்க. அங்கே உட்காந்து, டேய், யாராவது நம்மளை கூட்டிகிட்டு போய் ட்ரெயினில் ஏற்றுவாங்களா, இல்லை நம்மளே போய் ஏறிக்கணுமா, இல்லை பெல் அடித்த உடனே வண்டி போகுமா, இல்லை அதுவாக போயிடுமா? இப்படிலாம் பேச்சு வருது. குடிச்சிட்டு ஏதாவது பெனாத்தி தான் இருப்பாங்க அவங்க. இப்படியே பேசிங்கிறாங்க. விசில் கொடுத்தாரு, கொடி அசைக்கப்பட்டது, ட்ரெயின் மூவ் ஆகிடுது. ஒருத்தன் உட்காந்துங்கிறான், 3 பேரில் 2 பேர் ஏறி போயிட்டாங்க. அவன் இவன் சிரிக்கிறான், ஆஹான்னு சிரிக்கிறான். ஏன் சிரிக்கிற? தனியாக நின்றுங்கிற, ஏன் சிரிக்கிறான்னா, அந்த படுபாவிங்களுக்கு நான் சாராயத்தை ஊற்றி கூட்டிகிட்டு வந்தேன் என்னை வண்டி ஏற்றுறதுக்கு, ஏன் சூட் கேஸை எடுத்துக்கின்னு அவனுங்க ஏறி போயிட்டானுங்க, நான் உட்காந்துங்கிறேன். இவன் தான் ஆக்சுவலாக போகணும், இவன் கேட்குறான். வண்டி ஏற்ற வந்தவொன்னே குடிச்சிட்டு அவன் ஏறி போட்டானுங்க. அந்த அளவுக்கு குடி அது வேதனை உண்டாக்கும். பாருங்கள், குடி நிமித்தம் வந்த பெரிய பிரச்சனைகள், அழிவு, பேராபத்துகள்லாம் நிறைய இருக்குதுங்க. அரும்பாக்கத்தில் உறவினர்கள், எங்கள் பெரியம்மா பொண்ணுடைய ஹஸ்பண்ட் ஒருத்தர்
வீட்டில் ஏற்பட்ட பிரச்சனை நிமித்தம் காலையிலேயே குடிக்க ஆரம்பிச்சிட்டார். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் குடிச்சு இருட்டி போகிற அளவுக்கு குடிச்சிட்டு வந்தார் அரும்பாக்கம் சைடில். பாருங்க, அவர்கிட்ட என்ன பணம் இருந்ததோ தெரில. அந்த பணத்தை ஒருத்தன் கொள்ளை அடிக்கிறது, அவர் அடித்து முள் மரத்தில் உருட்டி விட்டுட்டு கொலை செஞ்சுட்டு பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. படுகொலை செய்யப்பட்டு இன்னும் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அந்த குடும்பம் இன்னைக்கு வேதனைப்படுகிறது. குடி நிமித்தம் குடும்பத்தின் விளக்கே அவுட்டு. இன்னும் நிறைய பேர் சொல்ல முடியும், நிறைய சம்பவம் சொல்ல முடியும். வேதத்தில் கூட பாருங்க, தானியேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் நீங்கள் 1ஆம் வசனம் படித்து பார்க்கும் பொழுது, பெல்சாட்சார்னு சொல்லிட்டு அந்த ராஜா ஒருத்தன் இருக்கிறான், நேபுகாத்நேச்சாருடைய சன். அவன் நல்லா குடிச்சிட்டு எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பாத்திரத்திலெல்லாம் குடிச்சிட்டு தீட்டுப்படுத்திட்டு மரமும் கல்லும் மண்ணுமான தேவர்களை புகழ்ந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி பேசின்னுக்கிறான் அவன். திடீர்னு பாருங்க, சுவர்லேருந்து ஒரு கை தோன்றி எழுதுகிறது, மெனே மெனே தேக்கல் என்று எழுதப்படுகிறது. நீ தராசிலே நெருக்கப்பட்டாய், நீ குறைவை காணப்பட்டாய், உன் ராஜ்யம் இதோடு முடிந்து போய்விட்டது என்று. அந்த அந்த அதிகாரத்தின் இறுதி பகுதி படித்து பார்க்கும் பொழுது பாருங்கள், அவன் கொலை செய்யப்படுகிறான். 30ஆம் வசனத்தில் அன்னைக்கே செத்து போயிடுறான். அந்த ராஜ்யத்தை தறியுன்ற ஒருத்தன் அந்த ராஜ்யத்தை எடுத்துக்கிறாங்க. நல்ல லைஃப்பை கெடுத்துக்க காரணம் என்ன? காலையிலே இருந்த அந்த பிரச்சனைக்காக காலையிலேயும் குடிக்கிறது, சாயங்காலம் குடிக்கிறது. உன் பிரச்சனை மாற வேண்டும் என்றால் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு வழி, காலையில் கர்த்தரை துதி, வேதத்தை வாசி, மாலையிலும் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் உன் துன்பத்தை எல்லாம் அகற்றுவார், உன் வேதனையெல்லாம் கர்த்தர் போக்குவார். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உன் கட்டுகளை உடைப்பார். ஆண்டவர் இயேசு சாமி பெரிய காரியங்களை செய்வார். கிறிஸ்தவர்களாகிய நாம் இன்று கடைசி காலத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் பிரியமானவர்களே. காலையிலும் மாலையிலும் துதிக்கிறது மாத்திரமல்ல, விழித்தும் இருக்க வேண்டும். வாசிங்கள் மார்க் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் ஒருத்தர் வாசிக்க கேட்போம். மார்க் 13:35. அப்படியே நீங்களும் விழித்திருங்கள், அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டு எஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். காலையிலோ வருவார், மாலையிலும் வருவார். காலையோ மாலையோ நம்முடைய எஜமான் வருவார். இன்றைக்கு பாருங்கள், அந்த கம்பெனி எஜமான்கள்லாம் பாருங்க, செக்யூரிட்டி வச்சுட்டு போறார். வந்து அங்க ஹார்ன் அடிக்கும் பொழுது கேட்டை திறந்துடணும். அதான் வாட்ச்மேன் வைக்கிறது. விழித்திருக்கிறது, கத்தருக்காக அந்த எஜமானுக்காக காத்திருக்கிறது. அவன் வரும்பொழுது தூங்கிட்டு இருந்தா வேலை கொடுப்பாரா? உடனே வீட்டுக்கு அனுப்பிச்சிருவார். இன்னைக்கு தான் பெரிய பங்களா வீடுங்கள்லாம் செக்யூரிட்டி ஆட்களை வைக்கிறது இல்லை, பெரிய பெரிய நாய்களை வளர்க்குறாங்க. இன்னைக்கு வாயெல்லாம் பெருசாக இருக்கும், கேட் அப்படி தொட்ட உடனே உருன்னு சவுண்டு அங்கேருந்து வரும். பேக்கில் இருந்தால் கூட என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அந்த நாய் எப்பயும் முழிச்சிருக்கிறதுக்காக சில நாய் நீங்கள் பார்த்தீங்கன்னா வால் அவ்வளோண்டு தான் இருக்குங்க. ஏன்னா அது தூங்கும்போது அதனுடைய ஓனர் கட் பண்ணிடுவாராம். அன்னியிலிருந்து அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குமா. ஏற்கனவே தூங்குனதுனால பாதி வால் அவுட்டு, இன்னும் தூங்குனா எது கட் ஆகும் தெரியாது. அதனால் அது எப்பவுமே ஒழிச்சிட்டு இருக்குமா. நம்ம வீட்டான் இருக்கிற நாய்ங்களுக்கு பாருங்க, வால் சுத்தின்னு இருக்கும். காலையில் இவ்வளோ சாப்பிடும், சாயங்காலம் இவ்வளோ சாப்பிடும், நல்லா தூங்கும். திருடன் வந்து கேட்டை தட்டினான்னா அது நல்லா அப்படி தூங்கிட்டு இருக்குங்க. அந்த நாய் கேட்டை தட்டினோடனே ஒரு கண்ணில் தான், அது கூட கஷ்டம், 2 கண்ணு திறக்காது. ஒரு கண்ணிலே திறந்து பார்த்துட்டு கமான் உனக்கு என்ன வேண்டுமோ எடுத்தும் போன்னு சொல்லும். அது இன்றைக்கு நாம் விழித்திருக்க வேண்டும் பெரியமானவர்களே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் எஜமானா இருக்கிறார். மறுபடியும் இந்த பூமிக்கு வரப்போகிறார் பெரியமானவர்களே. காலையில் வருவாரோ சாயங்காலம் வருவாரோ தெரியல. எனக்கு தேசத்தில் நடக்கிற காரியங்கள்லாம் பார்க்குறப்போ எந்த வேளையிலும் வருவார் ஆண்டவர். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
கொள்ளை நோய்கள், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. சீக்கிரம் வருவார் ஆண்டவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய பிள்ளைகள் பிரச்சனைகளை நாம் சால்வ் பண்ண வேண்டும். காலையில் இருந்த பிரச்சனை மாலை வரை அதே பிரச்சனை இருக்கிறதா? விழித்திருங்கள் பெரியமானவர்களே. இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் வருகைக்காய் ஆயத்தப்படுங்கள் பெரியமானவர்களே. உலகத்தால் நீங்கள் கரைபடாதபடிக்கு உலக பாவ கரைகளை அகற்றிவிட்டு கர்த்தருக்காய் பரிசுத்தத்திலே முன்னேறுங்கள். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும். பரிசுத்தத்தின் முடிவு இயேசு கிறிஸ்து தானுங்க. அவர்தான் பூரண பரிசுத்தர். அவர் வரப்போகிறார் ஆண்டவர். மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் பெற்று அவருக்கு சாட்சியா ஜீவிக்க வேண்டும். அந்த ஆபிரகாம் என்ற அந்த கருப்புசாமி என்ற சகோதரன் எத்தனை அந்த குடும்பங்கள் 20 ஃபேமிலி ஆண்டவர் ஏற்றுக்கிச்சு ஒருத்தர் மூலியமா. உங்கள் மூலியமாய் அநேகரை கர்த்தர், உங்க குடும்பத்தார் இனத்தார் கர்த்தர் தொடுவார் ஆண்டவர். இன்றைக்கு உலகம் இன்றைக்கு தெய்வத்தை தேடுகிறது. இன்றைக்கு பிரச்சனைகள் மத்தியிலே காலையிலும் பிரச்சனை, மாலையிலும் பிரச்சனை. பிரச்சனைக்கு வரி என்ன? இயேசுதான் வழி. ஆண்டவர் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அந்த ஆண்டவர் மறுபடியும் வருவார். அவர் நிமித்தம் பாடுகளை சகிக்கலாம், நீங்க துன்பத்தை சகிக்கலாம். நீங்க சூறார் உற்றா ஜனங்கள் சொந்தக்கார் மத்தியில் பாடுகளை சகிக்கலாம். ஆனால் இயேசு வரும்பொழுது நிரந்தரமாய் உங்கள் பாடுகளிலிருந்து விடுதலை தருவார் ஆண்டவர். ஒரு அழியாத புகழ்ச்சியும் கனத்தையும் மகிமையும் தருவார் ஆண்டவர். அல்லேலூயா. வருவேன் என்றவர் தாமதியாரே, வந்திடும் நேரம் நெருங்கிடுதே. வருவேன் என்றவர் தாமதியாரே, வந்திடும் நேரம் நெருங்கிடுதே. கரைதிரை இல்லாத மணவாட்டியாய், கரைதிரை இல்லாத மணவாட்டியாய் நிறைவாய் இயேசுவை சந்தித்திடுவோம். சீயோனே சீயோனே, வல்லமையை இன்று தரித்துக்கொள், உன் நேசர் வருகிறார் வருகிறார் வருகிறார். உன் நேசர் வருகிறார் வருகிறார் வருகிறார். அல்லேலூயா. பெலிஸ்தன் முகம் காலையிலும் மாலையிலும் வந்து நின்றது. அதே வேதனை, அதே பிரச்சனை இருக்கலாம். இன்று ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொடப்போகிறது. உங்கள் கட்டுகளை உடைக்கத்தக்கதாய் நான் ஜெபித்து விட்டு வந்திருக்கிறேன். இயேசு சாமி ஒரு அற்புதத்தை செய்வார் ஆண்டவர். கர்த்தர் உன் கட்டுகளை உடைப்பார் ஆண்டவர். அவரே நம்முடைய எஜமான் பிரியமானவர்களே. அந்த ஆண்டவருக்கு நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது இயேசு சாமி நம் கட்டுகளை உடைப்பார். உன் பிரச்சனைகளுக்கு ஒரு விடுதலை தருவார் ஆண்டவர். உன் கணவர் உன்னை ஏமாற்றி விட்டு போய் வேறு எங்கே ஒளிந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உன் கணவரை அழைத்து கொண்டு வருவார் ஆண்டவர். ஒவ்வொரு பொழுது விடியும் பொழுதும் வேதனையை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் உன் கண்ணீரை துடைக்கப் போகிறார் ஆண்டவர். உன் வேதனையை மாற்றப் போகிறார் ஆண்டவர். உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. ஒரு வீட்டு எஜமான் வீட்டை ஏலம் போட வந்தாராம். எல்லாரும் வந்து நிற்கிறாங்க வீட்டு ஏலம் எடுக்கிறதுக்காக. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு படத்தை கொண்டு ஏலம் விட்டாராம். இது என்னுடைய பையனுடைய படம், இதை முதல்ல ஏலம் விடுறேன்னு சொன்ன மாத்திரத்தில் யாருமே ஏலம் கேட்கலைங்களாம். அந்த வீட்டில் வேலை செஞ்ச ஒரு வேலைக்காரரு 10 ரூபா கொடுத்து, எஜமா இந்த படத்தை நான் எடுத்துக்கிறேன்னு சொன்ன ஏலத்தில் கேட்ட உடனே கொடுத்துட்டாராம். உடனே சொன்னாராம், ஏலம் முடிந்து விட்டதுன்னு சொல்லிட்டு. எப்படிங்க வீட்டை ஏங்க ஏலம் விடலை? நான் நேசிக்கிற என்னுடைய ஒரே மகனுடைய படத்தை நான் வச்சிருந்தேன். அந்த படத்தை யார் நேசிக்கிறாங்களோ, என் குமாரனை யார் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த வீடுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் டைப் பண்ணி வச்சிருக்கிறேன் பத்திரத்தில். என் வேலைக்காரனே எடுத்துக்கிட்டாரு. அவர் பேரை இதில் ஃபில்லப் பண்ணி நான் பத்திரம் பண்ணி கொடுத்துட்றேன். வந்தவங்களாம் ஏமாந்து போயிட்டாங்க. ஐயோ, நான் அந்த படத்தை எடுத்திருந்தா எல்லாம் கிடைச்சிருக்குமேன்னு சொல்லிட்டு
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது எல்லா நன்மைகள் கர்த்தர் தருவார். நீ பார்க்கிற இன்று காண்கிற எகிப்தியன், இன்றைக்கு காண்கிற அந்த பெலிஸ்தியன் முகம், காலையிலும் மாலையிலும் வருகிற அதே பிரச்சனையில் கர்த்தர் விடுதலை தருவார் ஆண்டவர். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்ப்போமா? இன்று இரவு ஒரு விசேஷமான இரவு இது, ஒரு விசேஷமான நேரம் இது. இயேசு கிறிஸ்து உன் கட்டுகளை உடைக்கிறார் ஆண்டவர். உன்னை விட்டு விலகி போன உனக்கு சொந்தமானது கர்த்தர் மறுபடியும் திருப்பி தருவார். தாவீதின் தேவன் சிக்லாக் என்ற இடத்துல தாவீது இழந்த பொருட்கள் சகலத்தையும் திருப்பி கொள்ளும்படி கர்த்தர் அருள் செய்தார் ஆண்டவர். தாவீதுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினார் ஆண்டவர். பெலிஸ்தன் முகத்தை இன்றைக்கு நீ காண்பது இல்லை, அதே பிரச்சனை மறுபடி உனக்கு வருவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இயேசு சாமி எனக்கு வேண்டும், இந்த தெய்வம் இன்றைக்கு நான் இந்த தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன், இந்த தெய்வம் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். ஒரே பிரச்சனை வாட்டி வதைக்கிறது, எனக்கு ஒரு விடுதலை செய்வாரா, எனக்கு ஒரு விடுதலை தருவாரா என்று நினைக்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்த இடத்துக்கு வந்திருக்கிற யாரா இருந்தாலும் இன்றைக்கு நான் புதிதாய் வந்திருக்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். என் கட்டுகள் அவிழ்ந்து போக வேண்டும், அந்த பிரச்சனை மாற வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் யாரா இருந்தாலும், புதிதாய் வந்தவர்கள் உங்கள் கரத்தை உயர்த்துங்கள் பார்க்கலாம். முதலாவது உங்களுக்காக ஜெபிக்கிறேன். புதிதாய் இன்றைக்கு தான் வந்திருக்கிறேன். தயவு செஞ்சு இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்க. உங்களுக்கு விசேஷமாக ஒரு ஜெபம் செய்வோம். பக்கத்தில் இருக்கிறவர்களை ஹெல்ப் பண்ணுங்க. புதிதாய் வந்தவர்கள் எழுந்து நில்லுங்கள். ஹல்லேலூயா. இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், இந்த தெய்வம் வேண்டும், என் கட்டுகள் அவிழ வேண்டும், என் பிரச்சனைகள் மாற வேண்டும் நினைக்கிறேன். வேறு யார் உண்டு? புதிதாய் வந்தவர்கள் அப்படியே சற்று முன்பதாக வாருங்கள் பார்க்கலாம். சீக்கிரம் இந்த இடத்துக்கு முன்னாடி வாங்க. ஹல்லேலூயா. தினமும் காலையிலும் மாலையிலும் சந்திக்கிற உன் பிரச்சனைக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டு. இயேசு சாமி இந்த பிரச்சனைகளை, சாத்தானை கர்த்தர் தன் காலில் கீழே போட்டு நசுக்குற வேலை இது. இன்னும் வேறு யார்? சீக்கிரம் புறப்பட்டு முன்பதாக வாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். எல்லா கண்களை மூடி இயேசுவை மாத்திரம் நோக்கி பாருங்கள். மற்றவர்கள் கர்த்தரை துதித்து கொண்டே இருங்கள். காலையிலும் மாலையிலும் துதித்து கொண்டே இரு. தேவனுடைய பிள்ளையே, உன்னை வாட்டி வதைக்கிற அந்த பிரச்சனை கர்த்தர் இன்றைக்கே விடுவிப்பார். இன்றைக்கே நீ வீட்டுக்கு போய் பார்க்கிறப்ப ஒரு மாற்றம் உண்டாகும். இது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. இது ஆண்டவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி உனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உன் எல்லையிலே கர்த்தர் சமாதானத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்னாடி வந்தவர்கள் இயேசுவை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு ஜெபத்தை நான் சொல்லுகிறேன், சொல்லுங்கள் பார்க்கலாம். இயேசுவே, முன்னாடி வந்தவங்க, இயேசுவே, அன்புள்ள இயேசு சாமி, நான் ஒரு பாவி, என் பாவங்களை எல்லாம் மன்னியும், என்னை ஆசீர்வதியும், என் பிரச்சனைகளை நீக்கும், என் கஷ்டங்களை போக்கும், என்னை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கண்களை மூடுங்கள், ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. ஒரு முகம் கூட வெட்கப்பட்டு போகவில்லை, ஒன்று கூட வெட்கப்பட்டு போகவில்லை. ஆண்டவரே, ஆண்டவர் முகம் நம்மேல் இறங்கும். நமக்கு இந்த பூமியிலே யாரு உண்டு? அவரை தவிர யாரும் இல்லை, அவரை தவிர யாரும் இல்லை. ஒருவனை நீங்கள் மனிதனை பார்க்க போனால் அவன் வஞ்சனையோடு உன்னை பார்ப்பான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் முகம் அன்பு நிறைந்த முகம். உன்னை நேசிக்கிற ஒரு முகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசு சாமி, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அற்புதமான எங்கள் தேவனே, உயிர்த்தெழுந்த இயேசு சாமி, இந்த நல்ல வேளைக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். காலையிலும் மாலையிலும் அதே பிரச்சனை வந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். இப்பொழுதே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களை வாட்டி வதைக்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், எல்லா குழப்பத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே சபிக்கிறேன். இப்பொழுதே எல்லா அந்தகார கிரியைகளை சுட்டெரிக்கிறேன். இப்பொழுதே அவர்கள் வீட்டை சுற்றில இருக்கிற எல்லா குழப்பத்தின் ஆவிகள், எல்லா பெலிஸ்திய முகங்கள், கோலியாத்தின் முகங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகும்படி ஜெபிக்கிறேன். இப்பொழுதே வார்த்தை அனுப்புவீராக, வல்லமை புறப்பட்டு
புறப்பட்டு செல்வதாக. பாளையத்தை சுற்றிலும் சமாதானத்தை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறேன் இப்பொழுது. ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தத்தை ஒவ்வொருவர் மேல் தெளிக்கிறேன் இப்பொழுது. அவர்கள் வேலை ஸ்தலத்திலே சமாதானம் இருப்பதாக, தங்கி படுக்கிற இடத்துல சமாதானம் நிலைத்திருப்பதாக அற்புதமான கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் இப்பொழுது. பொல்லாத மந்திர தந்திரங்கள், எல்லா பில்லி சூனிய ஆவிகள், உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஏவி விடப்பட்டிருக்கிற எல்லா சத்துருடைய வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே செயலற்று போகும்படி ஜெபிக்கிறேன் இப்பொழுது. அதனுடைய எல்லா வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கிறேன் இப்பொழுது. இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்பட்டு போவதாக. எல்லா வல்லமைகள் ஒழிக்கப்பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சுட்டெரிக்கப்பட்டு போவதாக. கர்த்தரே நீர் தேவன். முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டது போல உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக சாமி. ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தத்தினாலே ஜெயம் எடுத்துக் கொள்கிறோம் இப்பொழுதே. முன்பதாக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் இப்பொழுதே. அவர்களை வேதனைப்படுத்துகிற எல்லா கட்டுகள், எல்லா சாபத்தின் காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கும்படி ஜெபிக்கிறேன் இப்பொழுதே. ஒவ்வொருடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றையும் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தாமே பொறுப்படுத்திக் கொள்வீராக. வழுவாதபடி காத்துக்கொள்ளும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருளும், ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்